விஜய் லண்டன் மாநகர் O2 அரீனாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். One, two, three. Ready? 4, 5, 6. 7, 8. Ready? 9, 10. மச்சி, நீ எங்கடா இங்க? என்ன பண்ற சரவணா? அது சும்மா சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் விளையாடிட்டு இருந்தேன். யாரையுமே காணுமே. எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கடா. ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோம். என்ன ஆளை இன்னும் காணோம்? ஐயோ அண்ணன், ஒரு இடத்துக்கு போனோம், நீ என் கூட வா. எங்கடா? வா சொல்றேன், போனா நீயே தெரிஞ்சுக்குவ. மச்சி நீ போடா, நான் அப்புறமா வரேன். டேய் வாடா, டைம் ஆச்சு. வா, என்ன பாக்குற? ஏய் எங்க? மச்சி எங்கடா போறோம்? சொல்றேன். இல்ல மச்சி, சின்ன ஒர்க் இருக்கு. நான் கண்டிப்பா உன் கூட வரணுமா? என்னடா? டேய், ஏன்டா எவ்வளவு ஃபாஸ்டா போற? இறங்கு. இங்கேயா? ஆமா இறங்கு. இங்க எதுக்குடா? சொல்றேன் இறங்கு.
சொல்டா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆக்சுவலி நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் மச்சி. எனக்கு 2 நாளா உங்க வீட்டில் இருக்கவே ரொம்ப சங்கடமா இருக்குடா. நீ எப்பயுமே என்கிட்ட ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா பேசுவ. ஆனா இப்ப திடீர்னு 2 நாளா என் கூட முகம் கொடுத்து கூட பேச மாட்டியாடா. என்னடா ஆச்சு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா பேசுடா. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணியிருந்தாலோ என்னை மன்னிச்சிடுறா. எனக்கு எப்பவுமே உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். என்னை அவாய்ட் பண்ணதுடா. எனக்கு ஒன்றை விட்டா இங்கே வேற யாரா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எந்த ப்ராப்ளம்னாலும் பேசி சால்வ் பண்ணிடலாம்டா. அதை பற்றி பேச தான் நான் இங்கே உன்னை கூப்பிட்டு வந்தேன். சொல்கிறா மச்சி, என்ன விஷயம்? நான் ஒரு 4-5 நாளாக ஐஸ்வர்யா கூட பேசுறதில்ல. எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அவ கூடயும் பிரச்சனையா? என்னடா மச்சி நீ எல்லாத்து கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்க? ஐஸ்வர்யா என்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதான் அவகிட்ட கோவப்பட்டேன், சண்டை போட்டேன். நீ ஷாக்கர் அளவுக்கு அவ அப்படி என்ன விஷயம் சொன்னா? சொல்லு மச்சி. நீயும் மீனாட்சியும் லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னான். நான் அவகிட்ட இல்லை அப்படிலாம் இருக்காதுன்னு சொன்னேன். என் தங்கச்சியும் சரவணனும் லவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். இதில் அவளுக்கும் எனக்கும் வாக்குவாதமாகி இப்போ நான் அவகிட்ட பேசுறதே இல்லை. என்ன சரவணா, எதுவுமே பேசாமல் நீயும் ஷாக் ஆகி நிற்கிற? நான் ஐஸ்வர்யா கிட்ட சண்டை போட்டதில் தப்பு இல்லைல்ல? பதில் சொல்லு சரவணா. ஏன் எதுவும் பேசாமல் இருக்க? மச்சி, அது சரவணனும் மீனாட்சி லவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே லவ் பண்ணாலும் அதை யார்கிட்டையும் மறைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். கரெக்டு தானே? சரவணன் எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோட தங்கச்சிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சரவணனுக்கு நல்லா தெரியும்னு நான் சண்டை போட்டேன்டா. நான் சொன்னது சரி தானே? சரவணனை நாங்கள் ரொம்ப நம்பி எங்கள் வீட்டில் தங்க வச்சுருக்கோம். அந்த நம்பிக்கைக்கு பாதகமாக அவன் நடந்துக்க மாட்டான்னு நான் ஐஸ்வர்யாட்ட சண்டை போட்டேன். கரெக்டு தானே? உண்ட வீட்டுக்கு ரெண்டுங்க பண்ண மாட்டான் சரவணன்ட்டு உனக்காக வக்காலத்து வாங்கிட்டு சண்டை போட்டு வந்து நிற்கிறேன்டா. உங்கள் விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா ஸ்டார் விஜய்னர். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்ட வீட்டுக்கு ரெண்டுங்க பண்ண மாட்டான் சரவணன்ட்டு உனக்காக வக்காலத்து வாங்கிட்டு சண்டை போட்டு வந்து நிற்கிறேன்டா. நான் செஞ்சது கரெக்ட் தானே சரவணா? என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது சொல்லு சரவணா. நான் செஞ்சது சரிதானே? அது வந்து வைத்தி, நானும் மீனாட்சியும் முன்னாடியே இது உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைச்சோம். எதை பத்தி? உண்மையை சொல்லணும்னா சொல்லு. நானும் மீனாட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம்டா. சாரிடா, நான் இதை உங்ககிட்ட பேசியிருக்கணும். நான் பேசாதது ஏன் தப்பு தான். சாரிடா. சாரி மச்சி. ஆக நீயும் மீனாட்சியும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றீங்க அப்படிதானே? அப்ப நான் நம்பிக்கை வச்சு பேசினதெல்லாம் என்னோட முட்டாள்தனம் அப்படிதானே? அப்படி இல்லடா. வேற ப்ரோ.
டேய் வைத்தி, வேணாண்டா, நான் சொல்றத கேளு. என்ன தைரியம் தான் என் தங்கச்சி லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்து சொல்லுடா. சொல்றத கேளுடா. சொல்றத கேளு மச்சான். என் தங்கச்சி லவ் பண்றேன் சொல்லு. மச்சான் சொன்னா கேளுடா. காலேஜ் லீவு போட்டு இந்த தோட்ட வேலை பார்க்கறது கூட சுயந்தாயா. வெயிலோடு விளையாடி வெயிலோடு வரவாடி. டேய் சொன்னா கேளுடா. என் தங்கச்சியோட லவ் பண்ற ஒரு ஃப்ரெண்டு எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சியை லவ் பண்ண. ஏதாவது ஊருக்குள்ள கலவரமா? சரவணா எப்படா எங்களுக்கே துரோகம் பண்ணா? சாவுடா. ஊர் பேர் தெரியாத உன்னை எவ்வளவு நம்பி எங்க வீட்டுல சேர்த்துட்டு போடா. புதிய காமிச்சிட்டா உடா நன்றி கேட்டவனே. மச்சி, ஐயோ லவ்வாடா பண்ற லவ். வைத்தி, சொன்னா கேளுடா. பண்ணிடா பண்ணிடா. ஏய் நீலா சாவுடா சாவுடா. ஏய் என் மூளை காமிக்காதடா. டேய் இனிமே என் தங்கச்சியை ஏறெடுத்து பார்த்த செத்தடா நீ. சரவணா. ஐயோ. சரவணா சரவணா. ஐயோ சரவணா எந்திரிங்க. சரவணா சரவணா சரவணா. சரிங்க சாமி, கண்டிப்பா வந்துடுறேன். பொண்ணு இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா அவ வீட்ல இல்லையே, காலேஜ் போயிருக்கா. அதனால நான் மட்டும் தான் வரேன். சரிங்க சாமி, வந்துடுறேன். ம். காலேஜுக்கு வேற போகாம கட் அடிச்சிருக்கோமே. இப்ப எப்படி சீக்கிரமா வீட்டுக்கு வந்து நம்ம கேட்டா என்ன சொல்றது? ஐயோ, போய் வேற சொல்ல வராதே. சரி, ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்போம். ஏய் மீனாட்சி, என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டே நீ காலேஜ்ல இருந்து? அதுமா, காலேஜ் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா, அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? ஸ்பெஷல் இல்லம்மா, எங்க காலேஜ்ல வயசான ப்ரொஃபசர் ஒன்னு மண்டைய போட்டுருச்சா. ஓ, அதான் மௌன அஞ்சலி செலுத்தி கடைசி 2 பீரியட கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு வகையில உன்னை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்குமா? அந்த காலத்துல நான் காலேஜ்ல படிக்கும்போது வாரத்துல 3 நாள் நான் கிளாஸ கட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸோட சினிமாக்கு போவேன், மாசம் பங்க் அடிப்பேன். ஆனா நீ, நானு காலேஜ் எல்லாம் கட் அடிக்காம பொறுப்பா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு காலேஜ் சீக்கிரமா விட்டாலும் நேரா வீட்டுக்கு வர பாத்தியா? ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ மீனாட்சி. ஏய், என்னடி சிரிக்கிற? உண்மையை நினைச்சேன், சிரிச்சேன். என்ன உண்மை? அது நான் உனக்கு எவ்வளவு உண்மையா இருக்கேன்னு யோசிச்சேம்மா. ஓஹோ, சரி, முகம் கை கால்லாம் கழுவிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இன்னைக்கு என்ன கோவில்? நம்ம அம்மன் கோயில் பூசாரி ஃபோன் பண்ணிருந்தாரு. இன்னைக்கு கோயில்ல பிரதிஷ்டை நாளாம். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இன்னைக்கு வேண்டிக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. காலேஜ்க்கு போனதுனால நீ வரமாட்டேன்னு சொல்லிருந்தேன். இப்பதான் நீ வந்துட்டல.
வா நம்ம 2 பேருமே போயிட்டு வரலாம். சரி. ஹலோ மீனா, எப்படி இருக்கீங்க? நான் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் வரேன். நீங்களும் வரீங்களா? வாங்க. பாத்து பாஸ். பாத்து. முடிஞ்சுச்சா? முடிஞ்சது. அம்மா, வரேன். அம்மா, பாஸ். சரவணா, என்னப்பாச்சு இப்படி அடிபட்டிருக்கு? அது வந்து மேடம். ஏய் ப்ரோ, கால் தவறி கீழே விழுந்துட்டேன் மேடம். கீழே விழுந்துட்டியா? இப்படி அடிபட்டிருக்கு? நம்ம அம்மா சமுத்திர பக்கத்துல முருகன் கோயில் இருக்குல்ல மேடம், அங்க படிக்கட்டுல ஏறாம சும்மா பாறை வழியா ட்ரக்கிங் மாதிரி ஏறினேன். அப்படியே கால் தவறி விழுந்துட்டேன். நீ எதுக்கு அங்க போன? அது வைத்தியோட வெளியில போயிட்டு நான் மட்டும் தான் வந்தேன். அப்பதான் கோயில் போலான்னு மலை ஏறினேன். ஏன் சரவணா, நீ ஏன் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவ? மலையெல்லாம் எதுக்குப்பா ஏறணும்? அது மலை ஏறும்போது தான் கால் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு, அது நல்லதுன்னு பிசியோதெரபிஸ்ட் சொன்னாங்க. அதான் ஏறினேன். இப்போ ஒன்றும் இல்லை மேடம், டாக்டர் கிட்ட போயிட்டு தான் வரேன். ஜஸ்ட் ரத்தக்கட்டு தானா, 2 நாள்ல சரியாரும்னு சொன்னாங்க. சரி நீ உள்ள வா. மேடம், நீங்க கோயில் கிளம்பிட்டு இருக்கீங்க, நீங்க புறப்படுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல சரவணா, உனக்கு இங்க அடிபட்டிருக்கும் போது. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், நீங்க போங்க மேடம். எனக்கு சீக்கிரமா குணமாகும்னு மட்டும் வேண்டிக்கோங்க. சாவி கொடுங்க மேடம், நானும் ப்ரோ வீட்டில் இருக்கோம். நீங்க கோயில் போயிட்டு வாங்க. அம்மா, நான் வரலம்மா, நீ போயிட்டு வா. ஏன் மீனாட்சி, நான் குணமாகணும்னு நீங்க வேண்டிக்க மாட்டீங்களா? கோயில் கிளம்பிட்டு போகாம இருக்கக்கூடாது. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. மேடம், வீட்டு சாவி மட்டும் கொடுங்க, I'll take care. தேங்க்ஸ் மேடம், நீங்க போயிட்டு வாங்க. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். சாவியை தாங்க பாஸ். வா மீனாட்சி. பாத்து பாஸ். விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தப்பா, வா மீனாட்சி, சீக்கிரம் இறங்கி வா. வாங்கோம்மா வாங்கோ.
வாங்க. என்னம்மா நீங்க மட்டும் தான் வருவேள்? குழந்தைய அழிச்சுன்னு வந்திருக்கேளே. இன்னைக்குன்னு பார்த்து காலேஜ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டேன் சாமி, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். உங்க மகளுக்கு இன்னைக்கு அம்பாள் பிராப்தம் கிடைக்கணும்னு இருக்கு. அதான் காலையிலேயே சீக்கிரம் வந்துட்டா. ஆமா சாமி. கொடுங்க, அர்ச்சனையை முடிச்சிடலாம். ஆ மீனாட்சி குட்ரி. இடது கையில கொடுக்க கூடாதுமா, வலது கையில கொடுக்கணும். சாரி சாமி. பேரு நட்சத்திரம் சொல்லுமா. மீனாட்சி. மீனாட்சி நாமதேசிய கடகராசி. கடகராசி ததயः பூர்ணபூச புஷ்யமி நட்சத்திரக்காய மாவயோः சக குடும்பயோः க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜயாயு ஆரோக்கிய. ஏய் என்னடி ஆச்சு கோயிலுக்கு வந்து இப்படி நிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. சாமி கும்பிடு. அம்மா தாயே, சரவணன் எங்க எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிட்டான். அதே மாதிரி கூடிய சீக்கிரமே எங்க வீட்டு மாப்பிள்ளையாவும் ஆகணும். மீனாட்சிக்கும் சரவணனுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆகணும். எங்க குடும்பம் ஒண்ணு சேரணும். ஏய் மீனாட்சி சீக்கிரம் வா. ஆ நான் வைக்கிறேன். வந்துட்டேம்மா. ஆ இந்தம்மா ஆரத்தி எடுத்துக்கோ. மூணு தடவை கோயிலை சுத்தி அடி பிரதட்சணம் பண்ணிடுங்க. சரிங்க சாமி. சாமி கும்பிடும்போது என்ன செல்போன்ல பேச்சு? மைனாதாம்மா திரும்ப திரும்ப கால் கோயில்ல பண்ணிட்டு இருக்கேன்னு இருந்தா. சொல்ல வேண்டியதானே? சொன்னேம்மா. ஆனா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன சொன்னா. விஷயமா? அத சொல்லல. நேர்லயே வரேன்னு சொல்லி போனை வச்சுட்டேன். சரி வா, கோயில 3 தடவை அடி மேல அடி வச்சு சுத்து. எதுக்குமா அதெல்லாம்? மனசுக்கு பிடிச்ச புருஷன் வேணும்னா சுத்து, இல்லனா விடு. ஹலோ சொல்டி. ஏய் வெளியே வாப்ல. நீ உள்ள வாடி. இங்க பாரு, கழுத்து வேலை பார்த்துட்டு நான் பங்குற மாதிரி நின்னுட்டு இருக்கேன். நான் எப்படி கோயிலுக்குள்ள வர முடியும்? நீ வெளியே வா. அடி மேல அடி வச்சு நடந்துட்டு இருக்கேன். நீ வாடி. உனக்காக அங்க ஒருத்த அடிக்கு மேல அடி வாங்கிட்டு இருக்கான் தெரியுமா? நீ என்னமோ கோவில அடிக்கு மேல அடி வச்சு அங்க பிரதேசம் பண்றேன்னு சொல்ற. என்னடி சொல்ற? ஒழுங்கு மரியாதை நீ வெளியே வா. என்னடி ஆச்சு? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? நீ காலேஜ்ல லீவ் போட்டேன்னு சொல்லிட்டு நானும் லீவ் போட்டு களத்து வேலைக்காக போயிருந்தேனா? சரி என்னன்னு சொல்லு. நம்ம செங்கல் சூழல் இருக்குல்ல, ஆமா. சரவணன் தடுக்கவும் இல்ல, எதிர்த்து அடிக்கவும் இல்ல. பாவம் சரவணா மயங்கி கீழே விழுந்துட்டாரு. நல்லா தெரியுமா மைனா? அண்ணன் தான் அடிச்சானா? ஏய் என் கண்ணனை நொல்லையா? உங்க அண்ணன் தான் அடிச்சாரு. என்னவே கேள்வி கேக்குற?